ஹாய் ஹலோ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ் அண்ட் பூஜை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். தேவையானவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் பைமோட்டுன்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாட்டி நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு ஃபேமிலியோட காரைக்கால் பீச் போயிருந்தோம். ரொம்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு காரைக்கால் பீச் போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு ஃபேமிலியோட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டுருக்குறோம். ஃபேமிலிலேருந்து எல்லாருமே வரல. நானும் அம்மாவும் அப்புறம் சித்தி சித்தி பொண்ணு அப்புறம் மாமா பசங்க 2 பேர், ஒரு 6 பேர் கிட்ட தான் போயிருந்தோம். இது வந்து ஒரு திடீர் பிளான்னால ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ அதனால ஒரு குட்டி கேங்க 6 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய வந்துட்டு இந்த ஸ்டாச்சு மேலே போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அவர் குடுகுடும் மேலே ஏறினாரு, பயத்துல கீழே வந்துட்டாரு. பீச் போற வழியே பார்த்தீங்கன்னா எப்படியும் அங்கே போய் நாங்கள் பஜ்ஜி இதே மாதிரி கண்டிப்பாக சாப்பிடுவோம். மிளகா பஜ்ஜி சாப்பிடாம வரமாட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி இங்கேயே வாங்கிட்டோம். மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்குனதும் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துட்டோம். அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படிங்கனால. அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி பீச்சுக்கு போக மாட்டோம். ஏன்னா வந்துட்டு நம்ம 2 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கணும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பீச்சை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் எப்போ போகிறதா இருந்தாலுமே. ஆட்டோ கூட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காது. ஒரு ஆட்டோ 2 ஆட்டோ அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு சில நேரத்தில் இருக்காது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச் பக்கமே போக மாட்டோம் அடிக்கடி. நியூ இயர்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி டைட்டாகவே இருந்துச்சு அன்னைக்கு. நிறைய போலீஸ் அங்கங்கே சேஃப்டிக்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கடலில் இறங்குவாங்கனால நிறைய போலீஸ் அங்கங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 8 o'clock தான் பீச்சுக்குள்ளே போனோம். ஒரு 6 o'clockலாம் போகலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் பிளான் போடாததுனால எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பவே ஒரு 7:30 ஆயிடுச்சு. பீச் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பஸ் ட்ராவல் தான். ஸோ அதனால சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 8 o'clockலாம் பீச்சுக்கு போயிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. அந்த டான்ஸு, பட்டிமன்றம் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிஎம் வந்து இறந்துட்டதுனால வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனுமே வைக்கவே இல்லை. எல்லாமே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து சண்டே வந்துட்டு 5ஆம் தேதி தான் பிளான் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் போவோமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் சொல்லி தான் அதுக்காக தான் மோஸ்ட்லி போனது. சரி பசங்களாம் போய் பார்த்துட்டு நியூ இயர் 12 மணிக்கு பீச்லேயே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு போனது. ஸோ ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம். கேக்கோட பார்த்தீங்கன்னா பசங்களை வாங்கிட்டு வர சொல்லி பீச்லேயே வெட்டலான்னு தான் பிளான் போட்டிருந்தோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கேக் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டிலேயே வச்சிருங்க, நாங்கள் வீட்டில் வந்து வெட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு கேக் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு அனுப்பிட்டோம். போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து உக்காந்ததும் நம்ம வாங்கிட்டு வந்த மிளகா பஜ்ஜும் வெங்காய பஜ்ஜும் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா சூடாக சாப்பிட்டு தான் கொஞ்சம் நல்லா தெரியும். மண்ணை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ரெண்டும் ஓடி போய் மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ணனை பார்த்ததும் தம்பி பின்னாடியே ஓடிட்டார் அண்ணன் கூடவே. 2 பேருமே கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 1/2 hour கிட்ட மண்ணில் நல்லாவே விளையாண்டாங்க. தஞ்சாவூர் கொண்டு போய் விட்டாங்க அவங்கள. அங்கே ஓசூரில் வச்சுட்டாங்களா. இப்போ நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் கிடையாது. ஓசூரில் எல்லாம் நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் உள்ள அங்கே ஜிஹெச் இல்லை, இங்கே கிடையாது. அங்கே கட்டிட்டாங்க, எடுத்துட்டாங்களா அப்படியா?
எங்கேயோ உள்ள கேஸ் இது என்ன கேஸ் தான் இங்கே காட்டுறாங்களாம். பசங்க விளையாடிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா கார்ன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் சித்தி பசங்களை போய் அவங்க போய் கார்ன் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் போய் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டா. தங்கச்சி வந்ததும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நான் வீட்ல இருந்து சுண்டல் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த சுண்டல் எல்லாருமே சாப்பிட்டோம். சுண்டல் எப்படி இருக்கு அக்கா? சுண்டல் 4 வார்த்தை நல்லதா சொல்றது. கடை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தாங்க அன்னைக்கு நியூ இயர்னால. ஸோ தங்கச்சி வந்ததும் கொஞ்ச நேரம் போய் சுத்தி பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு இந்த பசங்க நாங்களாம் போய் ஒரு ரவுண்டிங் மாதிரி கிளம்பிட்டோம். சின்னவன் பாத்தீங்கன்னா வழக்கமா நான் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், வீடு எங்கேயாவது போகலாம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்துட்டு என்கிட்டயே வரல. எல்லா சித்தி அம்மா மேலேயும் தான் உட்காந்து இருந்தாரு அவரு. அப்புறம் பெரியவன் பாத்தீங்கன்னா கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு 2 பேருமே கார் ஓட்ட ரைட் கூட்டு போயிட்டா. இந்த கார்ல உட்கார வச்சதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன வந்துட்டு சிரிச்சிட்டே தான் இருந்தாரு அவரு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவனுக்கு இந்த கார் ஓட்டவும். வீட்டுல கார் இருக்குது, பட் ஆனா வந்து அத ஓடாது. அதனால வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு விளையாடுவார் தவிர அது ஓடாது காரு. அதனால இந்த கார் புதுசா ஓட்டவும் பாத்தீங்கன்னா அவருக்கு செம ஜாலியாயிட்டு. இது எப்படி ஓடுறது கடக்க வருதோ தெரியல. ட்ரெயின்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டோம். மோமோஸ், பானிபூரி, பர்கர் எல்லாமே கொஞ்சம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 10:30க்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீச்சுக்கு வராங்க. 12 மணிக்கு இங்க பீச்லயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனா வந்து எங்களுக்கு அன்டைம்ல பஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். நாங்க வீட்டுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சு. சரி இன்னும் ஒரு 1/2 தானே சொல்லிட்டு சித்தி அப்புறம் மாமா பசங்களாம் வீட்லயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேக் வந்துட்டு முன்னாடியே பசங்க வாங்கி வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. சரி இங்கேயே கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி டிவி பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா சின்னவர் வந்து தூங்கிட்டாரு. ஆனா பெரியவன் பாத்தீங்கன்னா அவனுக்கும் தூக்கம் வந்துடுச்சு. பட் ஆனா கேக்க பார்த்ததும் நான் கேக் வெட்டி சாப்பிட்டுதான் தூங்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு. பட் ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல. டிவி பார்த்துட்டே அவனும் தூங்கிட்டான். டிவில பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கேக்குக்கு. மணி 12 ஆனதும் பாத்தீங்கன்னா அம்மாவும் சித்தியும் தான் கேக் வெட்டினாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா செம காத்து. அதனால நாங்க ஏத்தி வச்ச கேண்டில் வந்துட்டு நிக்கவே இல்லை, சும்மா சும்மா அணைஞ்சிட்டே இருந்தது. ஃபைனலி பாத்தீங்கன்னா அம்மாவும் சித்தியும் கேக் வெட்டி நியூ இயரை வெல்கம் பண்ணாங்க. இந்த நியூ இயர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் போச்சு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் கேக் வெட்டினது இல்லை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நியூ இயர் நைட்டு தூங்கிடுவோம். இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து கேக் வெட்டினோம். கொஞ்சம் ஸ்பெஷலாகவே போச்சு இந்த நியூ இயர். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், உங்க எல்லாருக்குமே விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, பாய். எடுங்க எடுங்க. சவுண்டு உச்சி உச்சுதான் கேட்குது.